வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய அலையோசை நாவலின் பகுதி 15. வாருங்கள் தொடரலாம் கதையை. ராஜத்தின் ரகசியம். சீதா அப்பால் சென்றதும் ராஜம், அண்ணா, பிற்பாடு எப்படி இருக்குமோ என்னமோ, அவகாசம் கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் சொல்ல வேண்டியதை உடனே சொல்லிவிட வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு காரியம் இருக்கிறது. பெட்டி ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவா, அதை கொஞ்சம் கொண்டு வா என்றாள். அவளுடைய பரபரப்பின் காரணத்தை சிறிதும் அறியாத கிட்டாவையர், பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன் ராஜம், தாழ்வாரத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு என்ன இப்போது அவசரம்? மெதுவாய் கொண்டு வந்தால் போச்சு. பெட்டி நல்ல கனம், அதை யாரும் சுலபமாக எடுத்துக்கொண்டு போக முடியாது என்றார். அதற்காக சொல்லவில்லை அண்ணா, வேறு காரணம் இருக்கிறது. பெட்டியை உள்ளே கொண்டு வா. அப்படியே வாசலில் எட்டி பார்த்து, இவர் டாக்டரோடு காரில் ஏறி கொள்கிறாரா என்று கவனித்து வா. அநேகமாக மருந்து வாங்கி கொண்டு வருவதற்காக போவார் என்றாள் ராஜம். நீ எதற்காக இவ்வளவு அதிகமாய் பேச வேண்டும்? நான் அடுத்த ரயிலுக்கு போகிறதாக உத்தேசமில்லை. மெதுவாக பேசிக்கொள்ளலாமே என்று கிட்டாவையர் சொல்வதற்குள்ளே ராஜம்மாள், அண்ணா, உனக்கு புண்ணியமாக போகட்டும். கொஞ்ச நாள் சொல்லுகிறபடி செய். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டால் பிறகு என் மனது நிம்மதியடையும். சொல்லி முடிக்கிற வரையில் பெரிய பாரமாயிருக்கும். சீக்கிரமே போய் எட்டி பார்த்துவிட்டு பெட்டியையும் எடுத்துக்கொண்டு வா என்றாள். இதற்கு மேல் அவளோடு விவகாரம் செய்வதில் பயனில்லை என்று கிட்டாவையர் அறைக்கு வெளியே சென்று தாழ்வாரத்தின் ஓரமாக எட்டி பார்த்தார். ராஜம் எதிர்பார்த்தபடியே துரைசாமி காரில் ஏறி கொண்டிருப்பதை கண்டார். தாழ்வாரத்தில் வைத்திருந்த பெட்டியை அறைக்குள் எடுத்து கொண்டு வந்து வைத்தார். அண்ணா, கொஞ்சம் கதவை சாத்து, சீக்கிரம் பெட்டியை இங்கே என் பக்கத்தில் கொண்டு வா என்றாள். கிட்டாவையர் அப்படியே செய்தார். செய்துவிட்டு ராஜம்மாள் செய்த காரியத்தை வியப்புடனே பார்த்து கொண்டிருந்தார். ராஜம் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தலைமாட்டில் வைத்திருந்த 2 தலையணைகளில் ஒன்றை அவசரமாக எடுத்தாள். தலையணை உரையை கழற்றிவிட்டு ஒரு பக்கத்தில் போட்டிருந்த தையலை அவசர அவசரமாக பிரித்தாள். தலையணை பஞ்சுக்குள் கையை விட்டு எதையோ எடுத்தாள். முதலில் 2 கத்தை ரூபாய் நோட்டுகள் வெளிவந்தன. பிறகு மிக அழகிய வேலைப்பாடு அமைந்த ரத்தின மாலை ஒன்று வெளிவந்தது. மாலையில் தொங்கிய பதக்கத்தில் வைரங்கள் ஜொலித்தன. வைரங்களுக்கு மத்தியில் பொன்னிற கோமேதகம் ஒன்று கண்ணை கவர்ந்தது. அண்ணா, அண்ணா, இந்த 2000 ரூபாய் நோட்டையும் இந்த ரத்தின மாலையையும் உன் பொட்டிக்குள்ளே பத்திரமாக வை, சீக்கிரம் வை என்றாள். கிட்டாவையர் தயங்கினார். அவர் உள்ளத்தில் என்னவெல்லாமோ சந்தேகங்கள் உதித்தன. ராஜன், இது என்ன என்றார். இது ஒன்றையும் நான் திருடி விடவில்லை அண்ணா. முதலில் உன் பெட்டிக்குள் பத்திரமாக எடுத்துவை. பிறகு எல்லாம் விவரமாக சொல்கிறேன். சொல்லிதான் ஆக வேண்டும். கிட்டாவையர் ஏதோ விசித்திரமான கனவு காண்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு ரூபாய் நோட்டுகளையும் ரத்தின மாலையையும் எடுத்து பெட்டிக்குள் வைத்தார். பெட்டியை பூட்டிவிட்டு தலை நிமிர்ந்து சகோதரியை பார்த்தார். ராஜம் மறுபடியும் ஒரு தடவை புன்னகை புரிய முயன்றாள். அந்த முயற்சியின் பலன் கிட்டாவையருக்கு விபரீதமாக பட்டது. ராஜம், உடம்புக்கு ஏதாவது செய்கிறதா? மறுபடியும் டாக்டரை கூப்பிட சொல்லட்டுமா என்று ஆதுரமாய் கேட்டார். வேண்டாம் வேண்டாம், டாக்டர் வந்து என்னத்தை செய்து விடுவார்? பாவம், அவர்தான் உன்னிடம் சொல்லிவிட்டாரே. இனிமேல் மனோதைரியம்தான் எனக்கு மருந்து. கதவை திறந்து விட்டு வா, எல்லாம் சொல்கிறேன் என்று ராஜம் கூறி பழையபடி தலையணையில் சாய்ந்து கொண்டாள். இத்தனை நேரம் உட்கார்ந்தபடி பேசிய காரணத்தினால் அவளுக்கு மூச்சு வாங்கிற்று. கிட்டாவையர் படுக்கையின் அருகில் வந்து உட்கார்ந்து கவலையுடன் அவளை பார்த்தார். அண்ணா, நான் சொல்ல வேண்டியதை உன்னிடம் சொல்லாமல் சாக மாட்டேன். சொல்லாமல் செத்தால் என் நெஞ்சு வேகாது. ராஜம், இப்படியெல்லாம் பேசாமல் இருக்க மாட்டாயா? நீ சும்மா இருந்தாலே போதும். நான் ஒன்றும் உன்னை கேட்கவில்லை என்றார் கிட்டாவையர். ராஜம் சற்று நேரம் சும்மா இருந்தால். மூச்சு வாங்கியது நின்றது. சிறிது களைப்பு நுங்கியது. நீ ஒன்றும் கேட்க மாட்டாய், ஆனால் நான் சொல்லி தீர வேண்டும். இப்போது கொடுத்தேனே, இந்த 2000 ரூபாய் பணமும் சீதாவின் கல்யாணத்திற்காக கொடுத்திருக்கிறேன். ரத்தின மாலையும் கல்யாணத்தின் போது அவளுக்கு போடுவதற்காகத்தான். அண்ணா, நீயே சொன்னாய் 20 வருஷமாக உன்னை நான் ஒன்றும் தொந்தரவு செய்யவில்லை என்று. அதற்கெல்லாம் சேர்த்து இப்போது தொந்தரவு கொடுக்கிறேன். சீதாவுக்கு நீதான் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். ஊருக்கு அழைத்து கொண்டு போய் அந்த பக்கத்திலே நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். ஆகட்டும் என்று வாயை திறந்து சொல்லு. சொன்னால்தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். டாக்டர் சொன்னது போல் ஒருவேளை உடம்பு குணமானாலும் ஆகும் என்றாள். ராஜம், இப்படி நீ என்னை கேட்க வேண்டுமா? சீதாவை அப்படி நிராதரவாய் விட்டு விடுவேனா? லலிதாவை போல் சீதாவும் என்னுடைய பெண் என்றே நினைத்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் நம் பக்கத்திலே வரன் பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன்.
நீயும் கூட இருந்து பார்த்து சந்தோஷப்பட போகிறாய். ஆனால் சீதாவின் கல்யாணத்துக்காக நீ உன் அகத்துக்காரருக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டுமா? கிராமாந்தரத்து ஸ்திரீகள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டு சாமான்களை விற்றும் செட்டு பிடித்தும் நாட்டுப்புறத்து ஸ்திரீகள் பணம் சேர்த்து வைப்பதுண்டு. அந்த மாதிரி நடத்தையை உன்னிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த மனுஷருக்கு தெரிந்தால் என்ன நினைத்துக் கொள்வார்? உன்னை பற்றி என்ன என்று எண்ணுவார்? என்னை பற்றி தான் என்ன என்று நினைப்பார்? எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் இரு அண்ணா, நீ பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகாதே. அப்படியெல்லாம் நான் தப்பு காரியம் பண்ண மாட்டேன். அவருடைய பணத்திலிருந்து காலனா நான் எடுத்தது கிடையாது. நம்ம வீட்டில் நீங்கள் எனக்கு செய்து போட்ட நகைகளையும் ஆரம்பத்தில் இவர் எனக்கு பண்ணி போட்ட நகைகளையும் விற்று அவருக்கு கஷ்டம் வந்தபோது கொடுத்திருக்கிறேன். வீட்டு செலவுக்கு பணத்திலிருந்து எப்படி பணம் மிச்சம் பிடிக்க முடியும்? இந்த பம்பாய் பட்டணத்தில் குடித்தனம் பண்ணி பார்த்தால் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்த பணமும் ரத்தன மாலையும் சீதாவின் கல்யாணத்துக்கு என்றே தெய்வத்தின் கிருபையால் கிடைத்தவை. கேட்டால் உனக்கு கதை மாதிரி இருக்கும். நான் குழந்தையாய் இருந்த காலத்திலிருந்து எனக்கு கதை புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் என்றுதான் உனக்கு தெரியுமே. தமிழிலே வெளியான அவ்வளவு கதை புத்தகங்களும் நான் படித்திருக்கிறேன். ஹிந்தி பாஷையிலும் அநேக கதை புத்தகங்கள் படித்திருக்கிறேன். வருஷம் 365 நாளும் இந்த 3 அறையிலே அடைந்து கிடக்கும் நான் வேறு என்னதான் செய்வது? எப்படி பொழுது போக்குவது? நான் படித்திருக்கும் 1000 கதைகளில் நடந்த அதிசயங்களை காட்டிலும் அதிசயமான சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்தது. அதை உனக்கு சொல்லப் போகிறேன். வேறு யாருக்கும் இது தெரியாது. சீதாவுக்கு கூட தெரியாது. இந்த சமயத்தில் கையில் காப்பியுடன் வந்தாள் சீதா. அம்மாவும் மாமாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது அறைக்குள் வரலாமோ கூடாதோ என்று அவள் தயங்கியதாக காணப்பட்டது. வா அம்மா என்று தாயார் ஈனக்குரலில் கூறியதும் தைரியமடைந்து உள்ளே வந்தாள். கிட்டாவையர் அவளிடமிருந்து காப்பியை வாங்கி கொண்டு, நீ கொஞ்சம் சாப்பிடுகிறாயா என்று ராஜத்தை பார்த்து கேட்டார். கொஞ்சம் கொடு. இத்தனை நாளும் நான் உயிரை வைத்துக் கொண்டிருப்பது டாக்டர் கொடுத்த மருந்தினால் அல்ல, இந்த காப்பியினாலேதான் என்றாள் ராஜம். பின்னர் சீதாவை பார்த்து, குழந்தாய், வாசலில் அப்பா வந்து விட்டாரா என்று பார். ஒருவேளை சாப்பிடக்கூட மருந்து இல்லை. அப்பா மருந்து வாங்கி கொண்டு வந்த உடனே ஓடி வந்து சொல்லு என்றாள். அந்த குறிப்பை சீதா அறிந்து கொண்டு அறையிலிருந்து வெளியேறி மச்சுப்படிகளின் வழியாக கீழே சென்றாள். ராஜம் கிட்டாவையரை பார்த்து, அண்ணா, இப்போது நான் சொல்ல போகிற விஷயத்தை இவரிடம், அதாவது சீதாவின் அப்பாவிடம் நீ ஒரு நாளும் சொல்லக்கூடாது. வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது. வீட்டிலே மன்னியிடம் கூட சொல்லக்கூடாது. சொல்லுவதில்லை என்று சத்தியம் பண்ணி கொடு. வேண்டாம், சத்தியம் வேண்டாம். நீ சொன்ன சொல்லை நிறைவேற்றுவாய் என்று எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்லாதிருப்பாய் அல்லவா என்று சொல்லி நிறுத்தினாள். சொல்லவில்லை, சொல்லவில்லை. நீயே என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் நல்லது. பேசினால் உனக்கு இறைக்கிறது. இப்படி உனக்கு தொந்தரவு கொடுப்பதற்குத்தானா நான் பம்பாய்க்கு வந்தேன்? எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. கேள் என்றாள் ராஜம். எனக்கு இந்த தடவை உடம்புக்கு வந்து 20 நாள் ஆயிற்று. நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் படுத்துக்கொண்ட அன்றைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அம்பிகையின் படத்துக்கு முன்னால் விளக்கேற்றி வைத்துவிட்டு நமஸ்காரம் பண்ணினேன். ஷியாமலா தண்டகம் ஸ்தோத்திரம் சொன்னேன். அம்மா, தாயே பராசக்தி, நீதான் என் குழந்தை சீதாவை காப்பாற்ற வேண்டும். நல்ல இடத்தில் குழந்தைக்கு கல்யாணமாக கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். உடம்பு ஏதோ மாதிரி இருந்தது. படபடவென்று வந்து தலை சுழலுவது போல தோன்றியது. உடனே இந்த அறைக்கு வந்து இதே கட்டிலில் சாய்ந்து படுத்து கொண்டேன். சீதா அவளுடைய சிநேகிதியை பார்த்துவிட்டு வருவதற்காக போயிருந்தாள். இவர் இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. உனக்கு போன தடவையே சொல்லியிருக்கிறேனே, சில நாளைக்கு இவர் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார், சில நாளைக்கு வரவே மாட்டார். இன்றைக்கு வருகிறாரோ இல்லையோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போது கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது. அது தூக்கமா அல்லது மயக்கமா என்று எனக்கு தெரியாது. கண்கள் மூடிக்கொண்டன. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒன்றுமே தெரியவில்லை. இப்படி 1 மணி நேரம் போயிருக்க வேண்டும் என்று பிற்பாடு கடிகாரத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன். மயக்கம் தெளிந்து கண்ணை விழித்து பார்த்தபோது வெறுமனே சாத்தியிருந்த என் அறை கதவு திறந்தது. அந்த சத்தம் கேட்டுதான் என் மயக்கம் கலைந்திருக்க வேண்டும். கதவை திறப்பது சீதாவா அல்லது சீதாவின் அப்பாவா என்று எண்ணினேன். அதற்குள் கதவு நன்றாய் திறந்தது. சீதாவும் இல்லை, அவள் அப்பாவும் இல்லை என்று தெரிந்தது. ஒரு ஸ்திரீ உள்ளே வந்தால் கிட்டத்தட்ட என் வயதுதான் இருக்கும். வடக்கத்தியால் போலதான் இருந்தாள். தலையில் முக்காடு போட்டிருந்தாள். கையில் ஒரு சின்ன தோல் பெட்டி கொண்டு வந்திருந்தாள். என் சமீபமாக வந்து, ராஜம்மாள் என்கிறது நீதானா என்று கேட்டாள். ஹிந்தி பாஷையில்தான். 20 வருஷமாக இந்த ஊரில் இருந்ததினால் எனக்கு ஹிந்தி நன்றாக தெரியும்.
ஆயினும் வந்திருப்பவள் யாரோ என்னமோ என்ற தயக்கத்தினால் சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை. உடனே அவள் கொஞ்சம் பதட்டமான குரலில், இதோ பாரம்மா, ஒரு முக்கியமான காரியமாக நான் வந்திருக்கிறேன். வீண் பொழுது போக்க நேரம் இல்லை. ராஜம்பேட்டை ராஜம்மாள் என்கிறது நீதானா துரைசாமி ஐயரின் சம்சாரம் என்றாள். ஆமாம் என்று ஈனஸ்வரத்தில் சொன்னேன். அதை எப்படி நான் நம்புகிறது என்று சொல்லிவிட்டு அந்த ஸ்திரீ நாலு புறமும் பார்த்தாள். சுவரிலே மாட்டியிருக்கிற படங்கள் அவள் கண்ணில் பட்டன. சமீபத்தில் சென்று பார்த்தாள். அண்ணா, உனக்கு இங்கிருக்கிறதே தெரிகிறதல்லவா? அந்த படங்களில் ஒன்று எனக்கு கல்யாணமான புதிதில் நானும் அவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட படம். இன்னொன்று 3 வருஷத்துக்கு முன்னால் நானும் அவரும் சீதாவும் எடுத்துக்கொண்டது. இரண்டாவது படத்தை உற்று பார்த்துவிட்டு, இதில் இருக்கிற பெண் யார், உன் மகளா என்று அந்த ஸ்திரீ கேட்டாள். ஆமாம் என்று சொன்னேன். இன்னும் சற்று படத்தை உற்று பார்த்துவிட்டு சடார் என்று திரும்பி என் அருகில் வந்தாள். என் முகத்தை உற்று பார்த்து, ஆமாம், நீ ராஜம்மாள் தான் என்றாள். இப்போது அவளை நான் உற்று பார்த்தேன். அவளுடைய முகத்தில் ஜொலித்தகளையும் அவளுடைய கண்களில் காந்த சக்தியையும் என்னால் சொல்லி முடியாது. இவ்வளவு அழகான ஸ்திரீயும் உலகத்தில் உண்டா என்று நான் திகைத்து போனேன். அந்த ஸ்திரீ தன்னுடைய கைப்பெட்டியை அதோ இருக்கிற அந்த மேஜை மேலே வைத்துவிட்டு சடசடவென்று நடந்து போய் கதவை சாத்தி தாளிட்டு கொண்டு வந்தபோது என் மனதில் பீதி உண்டாயிற்று. எழுந்து ஓடி போகலாம் என்று தோன்றியது. அதற்கும் துணிச்சல் ஏற்படவில்லை. கை காலை அசைக்கவே முடியவில்லை. மந்திரத்தினால் கட்டுண்ட சர்ப்பம் என்பார்களே, அம்மாதிரி இருந்தேன். அந்த ஸ்திரீ கதவை தாளிட்டு வந்து என் பக்கமாக முதுகை காட்டிக்கொண்டு நின்று மேஜை மேலிருந்த தோல் பெட்டியை திறந்தாள். எதையெதையோ எடுத்து மேஜை மேல் பரப்பினாள். எடுத்து வைத்ததில் சிலவற்றை மறுபடியும் பெட்டிக்குள் எடுத்து வைத்தாள். மற்றவைகளை கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு அருகில் வந்தாள். ராஜம்மா, உனக்கு நான் இப்போது சொல்லப் போவது ஆச்சரியத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. விஷயம் என்னவென்று பிற்பாடு சொல்கிறேன். முதலில் இந்த ரூபாயையும் ரத்தன மாலையையும் வாங்கிக்கொள். ரூபாயம் 2000 இருக்கிறது. ரத்தனஹாரம் ரொம்ப மதிப்புள்ளது. பணம் ஹாரம் இரண்டும் என்னுடைய மகளின் ஸ்ரீதனத்துக்காக கொடுக்கிறேன். ஒன்றும் யோசிக்காதே, வாங்கிக்கொள் என்றாள். ஒரே சமயத்தில் என்னை அதிசயம், ஆனந்தம், பயம் எல்லாம் பிடுங்கி தின்றன. குழந்தை சீதாவுக்கு இந்த அதிர்ஷ்டம் வருகிறதே என்று சந்தோஷமாயிருந்தது. இவள் யார், இவள் எதற்காக கொடுக்கிறாள் என்று ஆச்சரியமாயிருந்தது. ஆயினும் அவளுடைய பேச்சை தட்ட எனக்கு மனோதிரம் இல்லை. கையிலே வைத்து கொண்டே இந்தா பிடி என்று 2 தடவை சொன்ன பிறகு 2 கைகளையும் நீட்டி வாங்கி கொண்டேன். பத்திரமாய் வை என்றாள். ஆகட்டும். அப்புறம் பெட்டியில் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தலையணையின் கீழே ரூபாய் நோட்டுகளையும் ரத்னஹாரத்தையும் தள்ளினேன். பிறகு அவள், ராஜம்மா, இம்மாதிரி நான் பணமும் ஹாரமும் கொண்டு வந்து கொடுத்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இவள் யார், முன்பின் தெரியாதவள், இம்மாதிரி கொடுப்பதற்கு என்று நீ நினைக்கலாம். உனக்கு என்னை தெரியாதுதான். ஆனால் உன்னை ரொம்ப நாளுக்காக எனக்கு தெரியும். வெகு காலத்துக்கு முன்னால் உனக்கு நான் ஒரு கெடுதல் பண்ணினேன். வேண்டுமென்று செய்யவில்லை. ஏதோ தெய்வாதீனமாக அப்படி நேர்ந்து விட்டது. அதற்கு பரிகாரமாகத்தான் இந்த பணத்தையும் ஹாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். இவற்றை நீ பத்திரமாக காப்பாற்றி வைத்திருந்து கல்யாணத்தின் போது உன் மகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்படி நான் கொடுத்தேன் என்கிற விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. வேறு யாரிடமும் சொன்னாலும் உன் புருஷனிடம் சொல்லவே கூடாது, தெரிகிறதா என்றாள். நான் பதில் என்ன சொல்வதென்று தெரியாமல் பிரமித்து போயிருந்தேன். என்ன பேசாமல் இருக்கிறாய் ராஜம்மா? நான் சொன்னதெல்லாம் தெரிந்ததா என்று சிறிது கடுமையான குரலில் கேட்டாள். தெரிந்தது என்று முணுமுணுத்தேன். நான் சொன்னபடி செய்வாயா என்றால் நான் சும்மா இருந்தேன். உடனே அந்த ஸ்திரீயின் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. பத்திரகாளியாக மாறினாள். கண்கள் நெருப்பு தணலை போல் ஆயின. கைப்பெட்டிக்குள்ளே இருந்து கையை விட்டு எதையோ எடுத்தாள். எடுத்த வஸ்து பளபளவென்று ஜொலித்தது. அது என்னவென்று நினைக்கிறாய் அண்ணா என்று ராஜம் கேட்டு நிறுத்தினாள். ராஜம் சொல்லி வந்த கதையை பற்றி இன்னது நினைப்பதென்று தெரியாமல் கிட்டாவையர் ஸ்தம்பித்து போயிருந்தார். ராஜம் சரியான ஞாபகத்துடன் பேசுகிறாளா என்று அடிக்கடி அவருக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஆனால் 2000 ரூபாய் நோட்டும் ரத்னஹாரமும் சற்று முன் தாம் வாங்கி பெட்டியில் வைத்தது என்னவோ உண்மை. ஆகையால் கதையும் ஒருவேளை நிஜமாக இருக்கலாம் அல்லவா? எனக்கு எப்படி அம்மா தெரியும்? தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நீ பேச்சை நிறுத்தினால் போதும் ராஜம். டாக்டர் சொல்லிவிட்டு போனது நினைவில்லையா? ஆஹா, டாக்டர் இருக்கட்டும் டாக்டர். இன்னும் கொஞ்சம்தான் பாக்கியிருது, அதையும் கேட்டுவிடு. அந்த ஸ்திரீ தோல் பெட்டியிலிருந்து எடுத்தது வேறு ஒன்றுமில்லை. கூர்மையாக வளைந்திருந்த ஒரு சின்ன கத்தி. அதை எடுத்து அவள் என்னுடைய கண் முன்னால் காட்டினாள். பார்த்தாயா ராஜம்மா? நன்றாக பார்த்துக்கொள்.
நான் நல்லவர்களுக்கு நல்லவள், பொல்லாதவளுக்கு பொல்லாதவள். நான் சொன்னபடியெல்லாம் நீ செய்ய வேண்டும். உன் அகத்துக்காரரிடம் ஒரு வார்த்தை கூட நான் வந்தது பற்றி சொல்லக்கூடாது. சொன்னதாக தெரிந்ததோ, ஒரு நாளைக்கு இந்த கத்தியால் உன்னை ஒரே குத்தாக குத்தி குடலை கிழித்து விடுவேன், ஜாக்கிரதை என்றாள். எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. மின்சார விளக்கின் ஒளியில் பளபளவென்று பிரகாசித்த அந்த கத்தியை பயங்கரத்துடன் பார்த்த வண்ணம் இருந்தேன். பயப்படாதே ராஜம், பயப்படாதே. நான் சொன்னபடி செய்தால் உனக்கு ஒன்றும் வராது என்று அந்த ஸ்திரீ சொல்லிக் கொண்டிருக்கையில் யாரோ மாடிப்படி ஏறி வரும் சத்தம் கேட்டது. அவள் கொஞ்சம் திடுக்கிட்டு போனாள். யார், உன் புருஷனா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். இல்லை, மகள் என்று சொன்னேன். அவளுடைய கலவரம் நீங்கிற்று. சீதா அறைக்கதவின் அருகில் வந்து கதவை தட்டினாள். அம்மா, காரியமாயிருக்கிறாயா? கதவை திற என்றாள். நான் படுத்திருந்தபடியே, சீதா, படத்துக்கு பக்கத்தில் விளக்கு எரிகிறதா பார், இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, முகத்தை அலம்பி பொட்டு வைத்துக்கொண்டு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லு என்றேன். சரி அம்மா என்று சீதா சமையலறைக்குள் போனாள். அந்த ஸ்திரீ அவசர அவசரமாக தோல் பெட்டியை பூட்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். ராஜம்மா, ஜாக்கிரதை, நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். கதவை திறந்து கொண்டு வெளித்தாழ்வாரம் சென்று அங்கிருந்து அவள் மச்சுப்படி இறங்கும் சத்தமும் கேட்டது. அப்புறம்தான் எனக்கு உயிர் வந்தது, கொஞ்சம் தைரியமும் வந்தது. இவ்வளவும் ஒருவேளை கனவில் காண்கிறோமோ என்று தோன்றியது. தலையணையின் அடியில் கையை விட்டு பார்த்தேன். நோட்டு கத்தையும் ரத்னஹாரமும் இருந்தன. கனவு காணவில்லை, உண்மையாக நடந்தவைதான் என்று நம்பிக்கை பெற்றேன். இதற்குள் சீதா அறைக்குள் வந்தாள். அம்மா, யாராவது வந்திருந்தாளா என்ன? சத்தம் ஏதோ கேட்டதே. ஏன் அம்மா இந்த நேரத்தில் படுத்திருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே வந்தவள் இந்த மேஜையை பார்த்ததும் பிரமித்து நின்றாள். பிரமிப்பு காரணம் மேஜனையின் மேல் பளபளவென்று ஜொலித்த கத்திதான். போகிற அவசரத்தில் அந்த ஸ்ரீ எதையோ எடுத்து போக மறந்துவிட்டாள். நானும் கவனியாமல் இருந்து விட்டேன். அம்மா, இது ஏதம்மா கத்தி? இதன் பிடி வெகு விசித்திரமாய் இருக்கிறதே என்று கத்தியை எடுக்க போனாள் சீதா. எனக்கு ஒரே திகிலாய் போய்விட்டது. வேண்டாம் சீதா, வேண்டாம், அந்த கத்தியை தொடாதே என்றேன். என்னுடைய குரலின் படபடப்பை கவனித்த சீதா கத்தியை தொடாமல் என் முகத்தை உற்று பார்த்தாள். இதற்குள் மறுபடியும் மாடிப்படி ஏறும் சத்தம் தடதடவென்று கேட்டது. கத்தியை மறைத்து வைக்கலாமா, அது அரைக்கதவை தாளிட சொல்லலாமா என்று யோசிப்பதற்குள் அந்த ஸ்திரீ புயற்காற்று புகுவதைப் போல் அறைக்குள் புகுந்தாள். நேரே மேஜை அருகில் வந்து கத்தியை லபக்கென்று எடுத்து தோல் பெட்டியில் வைத்து கொண்டாள். பிறகு சீதாவின் முகத்தையும் என் முகத்தையும் 2-3 தடவை மாறி மாறி பார்த்தாள். ராஜம்மா, இந்த பெண் உன் குமாரியா என்று கேட்டாள். ஆமாம் என்று சொன்னேன். உடனே சீதாவை அவள் கட்டிக்கொண்டு உச்சி முகந்து கன்னத்திலும் ஒரு முத்தம் கொடுத்தாள். கடவுள் உன்னை நன்றாக வைக்கட்டும். ஆண் பிள்ளைகளின் கொடுமையிலிருந்து உன்னை காப்பாற்றட்டும் என்றாள். பிறகு என்னை பார்த்து, ராஜம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அறையை விட்டு சென்றாள். அவள் காலடி சத்தம் மறைந்ததும் சீதா என் அருகில் வந்து, இது யாரம்மா இந்த பைத்தியம் என்று கேட்டாள். அப்படி சொல்லாதே சீதா, இவள் பைத்தியமில்லை, ரொம்ப நல்ல மனுஷி. இவளுக்கும் எனக்கும் வெகு நாளைய சிநேகிதம் என்றேன். சிநேகிதம் என்றால் நான் பார்த்ததே கிடையாதே என்றாள் சீதா. நீ பிறப்பதற்கு முன்னால் இவளும் நானும் ரொம்ப சிநேகிதமாயிருந்தோம். அப்புறம் பரேலுக்கு இவள் குடிப்போய் விட்டாள். அதிகமாக இந்த பக்கம் வர முடிவதில்லை என்றேன். பொய்தான் சொன்னேன். என்னவோ அப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.